ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்பைசியான டேஸ்டியான பழுத்த மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ பழுத்த மிளகாய் எடுத்திருக்கேன். இது முன்னாடி நாளே நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டேங்க. ஈரமாக எதுவும் இல்லை. இப்போது இதில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துடலாம். இப்போ 1/4 கிலோ மிளகாய்க்கு 50 கிராம் புளி எடுத்திருக்கேன். அது கூட 50 கிராம் கல்லுப்பு. இப்போ இது மூணையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சது நல்லா க்ளீனான தண்ணியே இல்லாத ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சோன்னா இது எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். புளியோடையும் உப்போடையும் ஊற ஊற காரம் குறையுங்க. 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த தொக்கு. இப்போ இதுலேருந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பழுத்த மிளகாய் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 4 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அது கூட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஜூஸியாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது சூடு ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட நம்ம அரைச்சி வச்சுருக்க காரத்தை கொஞ்சமாக சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு 1/4 கப் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகா 1, கருவேப்பிலை 2 கொத்து. இப்போ இதில் 4-5 பல்லு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் தூள், இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் காரம் குறையும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற அன்றைக்கி விட அடுத்த நாள் சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. எண்ணெயில் நல்லா ஊறி காரம்லாம் நல்லா குறைஞ்சிடும். இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டியான ஸ்பைசியான பழுத்த மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸை பார்க்க சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.